Hello students, welcome to Vagai Kanidam. This video is sponsored by EduQuest Digital Marketing Masters Class. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி டாப் டு பாட்டம் நமக்கு டீச் பண்ணுற ஒரே அகாடமி EduQuest. அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் பார்க்கலாம். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career-building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. +1 Max 6 relations and functionsல 6 sum பார்க்கலாம். Prove that the friendship is not an equivalence relation on the set of all people in Chennai. இப்போ வந்து ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது இஸ் நாட் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ நாட் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னா இப்போ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொன்னாவே ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ் இந்த மூணும் இருந்தால் தான் அதை வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னே நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இப்போ இதை வந்து நாட் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ் இது மூணும் நம்ம கண்டுபிடிச்சோம்னா தான் இது ஈக்குவலன்ஸா நாட் அண்ட் ஈக்குவலன்ஸா அப்படிங்கிறதே நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன் ஃபஸ்ட்டு எடுப்போம். ரிஃப்ளெக்சிவ் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முதல்ல நம்மளுக்கு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க ஆர் அந்த ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் ஏ இஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் பி, ஏ வந்து பிக்கு ஃப்ரெண்டாக இருந்தது அப்படின்னாக்கா நமக்கு வந்து அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. அப்போது அதுதான் ரிலேஷன். ஆர் இட் இஸ் ஈக்குவல் டு ஏ ரிலேட் பி. எப்போது இஃப் ஏ இஸ் எ ஃப்ரெண்ட் ஆஃப் பியாக இருந்ததுன்னாக்கா இப்போ அந்த கண்டிஷனை நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரிஃப்ளெக்சிவ் எடுப்போம். இப்போது ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன் எடுக்கும் போது since A is not a friend of A, நம்மளுக்கு தெரியும் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னாவே ஒரு எலமெண்ட்டையே எடுத்து அதையே அதுக்கு வந்து நம்ம ரிலேட் பண்ணி பார்த்து ரிஃப்ளெக்சிவான்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ ஏவே ஏக்கு வந்து ஃப்ரெண்டாக இருப்பாங்களான்னு கேட்டாக்கா இருக்க முடியாது. ஸோ ஏ இஸ் நாட் அ ரிலேஷன் ஆஃப் ஏ. அப்போ ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. தேர்ஃபோர் ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக் கண்டிஷன் பார்ப்போம். லெட் ஏ ரிலேட்ஸ் பியாக இருந்து பி ரிலேட்ஸ் ஏவாக கிடச்சிதுன்னா அதுதான் நம்மளுக்கு சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போது A is friend of B அப்படிங்கும்போது B வந்து B is may or may not be a friend of Aவா தான் இருக்க முடியும். ஏன்னா கண்டிப்பாக நம்மளால சொல்ல முடியாது இல்லையா. இப்போ Bன்னு ஒருத்தரை நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து B is may or may not be a friend of A-வா இருக்கும். So that B is not relate A. Therefore R is not symmetric. இப்போ வந்து R வந்து not reflexivன்னு சொல்லியாச்சு, R is not symmetricன்னு சொல்லியாச்சு. ஆக்சுவலி ஏதாவது ஒன்று வந்து நமக்கு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னாவே ஈக்குவலன்ஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. இங்கே ரெண்டுமே நம்மளுக்கு வந்து நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக்னே வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ட்ரான்சிட்டிவும் பார்த்துருவோம். ட்ரான்சிட்டிவ் பார்க்கலாம். இப்போது ட்ரான்சிட்டிவ்க்கு நமக்கு என்ன தெரியும். இப்போது ஏ அதாவது லெட் ஏ ரிலேட்ஸ் பியாக இருந்து அண்ட் பி ரிலேட்ஸ் சியாக இருந்து
ஏ ரிலேட்ஸ் சியாக இருந்ததுன்னாக்கா நம்ம ட்ரான்சிட்டிவ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போது ஏ இஸ் அ friend of B and B is friend of C அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்போது இவருக்கு ஃப்ரெண்டாக இருப்பார், இவருக்கு ஃப்ரெண்டாக இருக்கலாம். பட் இவருக்கு ஃப்ரெண்டாக இருப்பாரா அப்படின்னா நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ A is may or may not be a friend of C. Therefore A it's not related C. அப்போ என்ன ஆகும்? R is not transitive. அப்போது R வந்து ரிஃப்ளெக்சிவாகவும் இல்லை, சிமெட்ரிக்காகவும் இல்லை, ட்ரான்சிட்டிவாகவும் இல்லை. therefore ஈக்குவலன்ஸ் அப்படின்னாக்கா இப்போ ஈக்குவலன்ஸ் எடுக்கும் போது R is not an equivalence relation. ஓகேவா? hence the proof. நம்ம இதை வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ hence the proof. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.